Shri Parashakti Vidyala CBSE Class 9th Standard Subject Mathematics. Good morning. Now example 4. Two parallel lines L and M intersected by a transversal P. Show that the quadrilateral formed by the bisectors of interior angles is a rectangle. Prove பண்ண சொல்லிருக்காங்க. ரெண்டு parallel lines அதெல்லாம் L உம் M உம் எந்த transversal கட் பண்ணுதுன்னா Pங்கிற transversal கட் பண்ணதுனால and then show that the quadrilateral formed by the bisectors of interior angles உள்ள bisector form பண்ற quadrilateral rectangle prove பண்ண சொல்லிருக்காங்க. given உனக்கு PS is parallel to QR and transversal P intersects at the points A and C respectively. எந்த இடத்துலலாம் transversal P வந்து Lங்கிற லைனையும் Mங்கிற லைனையும் கட் பண்ணுதுன்னா Aங்கிற இடத்துலையும் Cங்கிற இடத்துலையும் கட் பண்ணுது. The bisectors of angle PAC ABங்கிற bisector கட் பண்ணுது and ACQ intersect at B. ACQ எந்த இடத்துல intersect பண்ணுதுன்னா Bங்கிற இடத்துல intersect பண்ணுது. அடுத்தது bisectors of ACR and SAC intersect at D. இந்த இடத்துல intersect பண்ணுது. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா quadrilateral ABCD is a rectangle ப்ரூவ் பண்ணணும். Now angle PAC equal to angle ACR. ஏன்னா alternate angles PAC and ACR இந்த angle alternate angles. ஏன்னா L is parallel to M ன்னு சொல்லியிருக்காங்க and P is a transversalனால இது alternate angles எப்போதுமே ஒரு transversal கட் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும். இப்போ ரெண்டு பக்கமும் என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஆஃபால் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃப் இன்ட்டு PAC is equal to ஆஃப் இன்ட்டு angle ACR. இப்போ PACயை ஆஃபாக கட் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? PACங்கிற ஆங்கிள் எது? PAC இந்த ஃபுல் ஆங்கிள். இப்போ இதில் பாதின்னா அப்போ என்ன ஆயிரும்? BAC கிடச்சிரும் நமக்கு. அதே மாதிரி ACRல இதை கட் பண்ணிட்டோம்னா என்ன கிடைக்கும்? ACD கிடச்சிரும். அப்போ these form a pair of alternate angles for lines AB and DC with AC as transversal and they are equal. இதுவும் என்னதுன்னா alternate angles. எந்த லைனுக்கு? AB and DCங்கிற லைனுக்கு. AC வந்து transversal ஆயிரும். So they are equal. அப்போ AB is parallel to DC ன்னு வந்துருச்சு. இதே மாதிரி BC is parallel to AD ன்னு சொல்லிடலாம். அப்போ quadrilateral ABCD நமக்கு என்ன ஆயிரும்னா ரெண்டு சைடு parallel சொல்லியாச்சு. அப்போ இது வந்து quadrilateral ABCD is parallelogram ஆயிரும். Now இப்போ PAC plus angle CAS angle PAC plus CAS is equal to 180 degree. அதாவது இந்த ஆங்கிள் ஆட் பண்ணா 180 டிகிரி. ஏன்னா லீனியர் பேர் ஒரே லைனில் பிஎஸ்ங்கிற லைனில் இருக்கிறதுனால இது 180 டிகிரி. அதே மாதிரி இதில் எல்லாத்துலேயுமே 1/2 அப்ளை பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 1/2 இன்ட்டு PAC ப்ளஸ் 1/2 இன்ட்டு CAS இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 180. 1/2 இன்ட்டு 180 என்ன கிடைச்சிரும்? 90 டிகிரி ஆயிரும். 180 2ஆல் டிவைட் பண்ணால் 90. இப்போ ஆஃப் ஆஃப் PAC என்ன வந்துடும்? PACயில் பாதி, PACங்கிற ஆங்கிளில் பாதி என்னது? ஆங்கிள் BAC இருக்கும். அதே மாதிரி angle CASல பாதி என்ன இருக்குன்னா angle CAD is equal to 90 டிகிரி ஆயிடும். இப்போ PACயும் CADயும் ஆட் பண்ணா என்ன வருதுன்னு பாருங்க. BAC plus CAD இதை ஆட் பண்ணா என்ன வந்துடும் உனக்கு? BADங்கிற ஆங்கிள். இந்த ஆங்கிள் ஆட் பண்ணா BAD வந்துடுது. இப்போ இந்த ஆங்கிள் என்ன கிடைச்சுன்னா 90 டிகிரி கிடைச்சாச்சு. இப்போ ABCDC ஒரு parallelogram சொல்லிட்டோம். அதில் ஒரு ஆங்கிள் 90 டிகிரியாக இருந்ததுன்னா நம்ம போன தியரத்தில் என்ன படித்தோம்னா ஒரு ஆங்கிள் வந்து 90 டிகிரியா இருந்து ABCD வந்து parallelogram இருந்ததுன்னா அது ரெக்டாங்கிள் நம்ம ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்கோம். therefore ABCD is a rectangle. Example 5. Show that the bisectors of angles of a parallelogram form a rectangle. parallelogramல உள்ள ஆங்கிளோட bisectors என்ன செய்யணும்னா ஒரு ரெக்டாங்கிளா ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆங்கிள்ஸ் இதில் ABCD அப்படிங்கிற ஒரு parallelogram எடுத்திருக்காங்க. அந்த parallelogram உள்ள bisectors
என்ன செய்யணும், ஒரு ரெக்டாங்குலர் ஃபார்ம் பண்ணணும். அதாவது PQRS இஸ் எ ரெக்டாங்கிள் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ PQR and S be the points of intersection of the bisectors of angle A and angle B. Angle B and angle C and angle C and angle D and angle A respectively. P, Q, R and S. இப்போ Pங்கிற பாயிண்ட்டை எங்கே இருக்குன்னா ஏயும் ஆங்கிள் பியும் பைசெக்ட் பண்ணுற இன்டர்செக்ஷன் எந்த இடத்துலனா Pங்கிற இடத்துல. அதே மாதிரி ஆங்கிள் பியும் ஆங்கிள் சியும் எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுதுன்னா ஆங்கிள் பியும் ஆங்கிள் சியும் Qங்கிற இடத்துல. அடுத்து ஆங்கிள் சியும் ஆங்கிள் டியும் ஆறுங்கிற இடத்துல. அதே மாதிரி ஆங்கிள் டியும் ஆங்கிள் ஏயும் எந்த இடத்துலனா எஸ்ங்கிற இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது. இப்போ இன் ட்ரையாங்கிள் ஏஎஸ்டிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்திருக்காங்க. டிஎஸ் பைசெக்ட்ஸ் ஆங்கிள் டி and AS bisects angle A. என்ன சொல்லிருக்காங்க, DS bisects angle D. DSங்கிற சைடு வந்து angle D பைசெக்ட் பண்ணுது. அதே மாதிரி ASங்கிற லைன் வந்து angle A பைசெக்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ angle DAS plus ADS is equal to பைசெக்ட் பண்ணுதுன்னு சொன்னால இப்போ ஆங்கிள் டிஏஎஸ் எப்படி எழுதலாம், ஆஃப் ஆஃப் ஆங்கிள் ஏன்னு எழுதலாம். அதே மாதிரி ஆங்கிள் ஏடிஎஸ்ன்னு வரையில இந்த நடுவில் உள்ள ஆங்கிளை தான் பார்க்கணும். அப்போ இது எந்த ஆங்கிளில் பைசெக்ட் பண்ணுதுன்னா டிங்கிற ஆங்கிளில் பைசெக்ட் பண்ணதுனால ஆஃப் ஆஃப் டின்னு எழுதியிருக்கோம். இது பைசெக்ட் பண்ணதுன்னா கரெக்டாக ரெண்டு ஈக்குவல் ஆங்கிளாக பிரிக்கும். அதனால ஆங்கிள் ஏயை பைசெக்ட் பண்ணதுனால ஆஃப் ஆஃப் ஆங்கிள் ஏ, இது வந்து ஆங்கிள் டிஏ பைசெக்ட் பண்ணதுனால ஆஃப் ஆஃப் ஆங்கிள் டி. இப்போ இது ரெண்டுலேயும் காமனாக 1/2 வெளியில் எடுத்துட்டோம். இப்போ மீதி என்ன வந்துடும், bracketக்குள்ள angle A plus angle D. Angle A plus angle D. 1/2 into angle A plus angle D என்ன வரும்னா 180 degree. ஏன்னா angle A and angle D are interior angles on the same side of the transversal. Angle A யும் angle D யும் interior angles on the same ஒரே சைடில் உள்ள transversalல உள்ள interior angle ஆட் பண்ண என்ன வரும்னா 180 degree வரும். ஸோ 1/2 into 180 degree. இது வந்து நம்ம ஆல்ரெடி 8th படிச்சிருக்கோம். ஸோ 1/2 into 180 degree என்ன வந்துடும், 90 degree வந்திருக்கு. Also angle DAS plus angle ADS plus DSC is equal to 180 degree. Angle some property of a triangle னு எழுதியிருக்கேன். அதாவது இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்காங்க, ஏசிங்கிற ட்ரையாங்கிளை DAS plus ADS plus DSC is equal to 180 degree. இந்த ஆங்கிள் மூணையும் ஆட் பண்ணால் 180 degree வரும். என்ன ரீசனா, ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ ட்ரையாங்கிள். இப்போ வந்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா ஆங்கிள் DAS plus ADS equal to 90 degree. அதனால DAS plus ADSக்கு பதிலாக 90 degree போட்டாச்சு. plus DSC is equal to 180 degree. இங்கே இருக்கிற plus 90 இந்த பக்கம் வரும்போது minus 90 வருது. Therefore angle DSC equal to 180 minus 90 is equal to 90 degree. Therefore angle PSR is equal to 90 degree. Vertically opposite angle. VOA na vertically opposite angle. DSA இந்த angle vertically opposite angle. Therefore PSR equal to 90 degree. இதே மாதிரி தான் APB is equal to 90 degree or angle SPQ is equal to 90 degree. இதே மாதிரி தான் அடுத்ததையும் ப்ரூவ் பண்ணணும். So PQRS is a quadrilateral in which all angles are right angle. இதே மாதிரி எல்லா ஆங்கிளும் ரைட் ஆங்கிளும் ப்ரூவ் பண்ணிட்டோம். PQRS is a parallelogram in which one angle is ஒரு angle 90 degree இருந்தாலே parallelogramல அதை நம்ம என்ன சொல்லிடலாம்னா PQRS is a rectangle நம்ம சொல்லிடலாம். Theorem 8.8. A quadrilateral is a parallelogram if a pair of opposite is equal and parallel. அதாவது ஒரு quadrilateral வந்து எப்போ parallelogramனா ஒரு பேர் வந்து ஒரு பேர் ஆஃப் சைடு வந்து எப்படி இருக்கணும்னா ஈக்குவலாக இருக்கணும் அண்ட் பேரலாகவும் இருந்ததுன்னா அது parallelogram சொல்லலாம். அது வந்து ஒரு தேரத்தோட ஸ்டேட்மெண்ட். இப்போ எக்ஸாம்பிள் 6, ABCD is a parallelogram in which P and Q are midpoints of opposite sides AB and CD. If AQ intersects DP at S and BQ intersects CP at R, show that APCQ is a parallelogram, DP BQ is a parallelogram, PSQR is a parallelogram. ABCD is a parallelogram in which P and Q are midpoints in opposite sides AB and CD. இப்போ ABCDங்கிற parallelogram ABயோட midpoint P, மாதிரி CDயோட midpoint Q னு சொல்லியிருக்காங்க. அடுத்து if intersects DP at S, எந்த இடத்துல இன்டர்செக்ட் பண்ணுதுன்னா டிபியை எஸ்ங்கிற இடத்துல
இன்டர்செக்ட் பண்ணுது. அதே மாதிரி பிக்யூ எந்த இடத்துல இன்டர்செக்ட் பண்ணுதுன்னா ஆறுங்கிற இடத்துல இன்டர்செக்ட் பண்ணுது. அப்படின்னா நமக்கு ஒரு மூணு பேரலோகிராம் கிடைக்கும். அதெல்லாம் ABCQ அப்படிங்கிற ஒரு பேரலோகிராம், அடுத்து DPBQங்கிற பேரலோகிராம், அடுத்து PSQRங்கிற பேரலோகிராம். இது எல்லாமே மூணு பேரலோகிராம்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. பேரலோகிராம் ப்ரூவ் பண்ணா ஒரு ஆப்போசிட் சைடு ஈக்குவல் parallel prove பண்ணாலே நமக்கு parallelogram prove பண்ணிடலாம். In quadrilateral APCQங்கிற quadrilateral எடுத்திருக்காங்க. AP is parallel to QC. ஏன்னா AB is parallel to CD. ஏன் AB is parallel to CD? ABCD is a parallelogram சொல்லிட்டாங்க. ஸோ AB வந்து CDக்கு parallel இருக்கும். AP is parallel to QCன்னு எழுதிடலாம். ஏன்னா அதில் ஒரு பார்ட் தான். AP is equal to half of AB ன்னு எழுதியிருக்காங்க. ஏன்னா Pங்கிற பாயிண்ட் வந்து மிட் பாயிண்ட். அப்போ AP எப்படி எழுதிடலாம்? ABல பாதியாக எழுதிடலாம். அதே மாதிரி CQ எப்படி எழுதலாம்? half of CDன்னு எழுதிடலாம். அதுவும் Qங்கிற பாயிண்ட்டும் மிட் பாயிண்ட்டுங்கிறதுனால CDல பாதியாக தான் இருக்கும். ஸோ CQ equal to 1/2 CD இதெல்லாம் given கொடுத்துருக்காங்க. நமக்கு AB equal to CD. ஏன் parallelogramனால ஆப்போசிட் சைடு ஈக்குவலாக இருக்கும். ஸோ AB equal to CDன்னு எழுதிடலாம். இப்போ இந்த AP வந்து அதில் ஒரு பார்ட் தானே. அப்போ half of AB, APக்கு பதிலாக என்ன எழுதிடலாம்? half of AB. அதே மாதிரி இந்த சைடில் half of CDன்னு எழுதிடலாம். ரெண்டு பக்கமும் இது இங்கே கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது 2AP equal to 2CQன்னு கிடச்சிடும். 2 கட் ஆகி AP equal to QCன்னு கிடச்சிடும். ஸோ இது ரெண்டாவது ஈக்குவேஷன். இப்போ ஃபர்ஸ்ட்ல என்னது? AP is parallel to QCன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. அதாவது ஆப்போசிட் சைடு பேரலாக இருக்குது. அதே மாதிரி ஆப்போசிட் சைடு ஈக்குவல்னு சொல்லிட்டோம். அப்போ APCQ is a parallelogram. அதாவது ஒரு சைடு ஈக்குவல் ஒரு சைடு பேரலல்னு ப்ரூவ் பண்ணியாச்சுனால இது parallelogram ஆகிடும். அடுத்தது சிமிலர்லி quadrilateral DPBQ இதே மாதிரி தான் ப்ரூவ் பண்ணணும். DQ is parallel to PB and DQ equal to PB ஆயிடும். அதே மாதிரி தான் அடுத்த quadrilateral PSQR எடுத்துட்டு SP வந்து parallel to QR and SQ is parallel to PR ஆயிடும். அப்போ PSQR is a parallelogram. இப்போ ஒரு பார்ட்டை மட்டும் ப்ரூவ் பண்ணிட்டேன்னா அதே மாதிரி தான் இது எல்லாமே ப்ரூவ் பண்ணுவோம்.